வெல்கம் டு டேஸ்டி வித் மீ கிருத்திகா. இன்னைக்கு கவர்மெண்ட் நடத்துற உணவு திருவிழாக்கு வந்திருக்கோம். இது சுய உதவி குழு மகளிர் நடத்தும் உணவு திருவிழா. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரியான ஒரு திருவிழா கவர் பண்றதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உள்ள என்ன இருக்குன்னு தெரியாது. பில்லிங் கவுண்டரை பார்க்கும்போதே பயமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் கியூல நிக்கிறாங்க. ஆனா எல்லா ஊர்ல இருந்தும் அவங்களோட ஸ்பெஷல் ஃபுட்ஸ் வந்திருக்கதா சொல்லியிருக்காங்க. சரி, நம்ம உள்ள போய் சாப்பிட்டுட்டு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி என்னோட ட்ரெஸ் பை நவமை, என்னோட ஓன் பிராண்ட் டீடைல்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இப்ப உள்ள போய் ஒரு ஊர் சாப்பாடையும் நல்லா ரசிச்சு சாப்பிடுவோம். போலாமா? வெஜ் ஃபுட், நான்வெஜ் ஃபுட், சிறுதானிய உணவு இருக்கு, இனிப்பு இருக்கு, ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கு, ரீஜனல் ஃபுட் இருக்கு, ஸ்நாக் இருக்கு. இதுல அங்க இருந்து பார்க்கும்போது என் கண்ணில் பட்ட ஃபுட் என்னன்னு நான் சொல்லணும் அப்படின்னா, எங்கேயோ உப்பு கறின்னு பார்த்தேன். அதை பாத்தீங்களா? சிவகங்கை உப்பு கறி. இதுதான் என் கண்ணில் முதல்ல பட்டது. அங்க சிவகங்கை போய் உப்பு கறி சாப்பிடுவோம். கோயம்புத்தூர்ல இருந்து மட்டன் பிரியாணி வந்திருக்கான். போலாம் வாங்க, பசி இது பயங்கரமா. நிறைய கவுண்டர் இருக்கு போலயே. இங்க இருந்து இங்க என்ன ஊர் இது? கிருஷ்ணகிரியில ஆரம்பிக்குது. கோயம்புத்தூர், கரூர், நாமக்கல்னு அப்படியே பெருசா போயிட்டே இருக்க லிஸ்ட். ஒரு 2000 ரூபாய்க்கு வாங்குவா, அப்பதான் கட்டுப்படி ஆகும். மயிலாடுதுறையில இருந்து பனை ஓலை கொழுக்கட்டை இருக்கான். அதுல இருந்து இனிப்புல இருந்து ஆரம்பிப்போம். நான் கவுண்டரோட கடைசிக்கு வந்துட்டேன். அந்த சைடு போனா சென்னை பேஜோலாம் இருக்கு. நான் போய் அத்தோதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடலான் இருந்தேன். ஆனா இந்த பனை ஓலை கொழுக்கட்டை பார்த்தோன்னா இங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கேன். இங்க ஆரம்பிச்சுட்டு நம்ம போய் அங்க கொஞ்சமா அத்தோ ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு கார்டு வாங்கிக்கணும். அது ஆக்சுவலி நீங்க வந்து முதல்ல டாப் அப் பண்ணிக்கலாம். நிறைய கார்டு வாங்கிக்கலாம், 1000 2000ன்னு. நான் கொழுக்கட்டை வாங்கிட்டு வரேன் இருங்க. ப்ரான் வடை இருக்கான், அதுவும் வாங்கிக்கிறேன். பனை ஓலை கொழுக்கட்டை 1000 rupees ரீசார்ஜ் பண்ணி. ஆமா, பனை ஓலை கொழுக்கட்டை ஒண்ணு, ப்ரான் வடை. தேங்க்யூ. பனை ஓலை கொழுக்கட்டை. நான் பனை ஓலை கொழுக்கட்டை சாப்பிட்டிருக்கேன். ஆனா இவ்வளோ பெருசா இருக்கும்னு எதிர்பார்க்கல. எப்பா, இதுவே வயிறு நிரம்பிடும்டா, அவ்வளோ பெருசா இருக்கு. தேங்காய் சில்லு, பருப்பு, வெல்லம் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. எல்லாத்தையும் விமன் தான், மகளிர் சுய உதவி குழு மூலமா நடக்குது. அவங்கதான் இதுல எல்லா ஸ்டால்லயும் நிக்கிறாங்க. இந்த கொழுக்கட்டை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அடுத்து ப்ரான் வடை எவ்வளவு பெருசு. ஆனா எல்லாம் சின்ன சின்ன ப்ரான்ஸ் தான். கொழுக்கட்டை வந்து 80 ரூபாய், ப்ரான் வடை 30 rupees. இது என்ன மாவுல போட்டிருக்காங்க? உளுந்து மாவு இல்லப்பா. நான் போய் கேக்குறேன், உளுந்து மாவு வடை இல்ல. குட்டி குட்டி ப்ரான் எல்லாம் மேல வச்சுட்டு கோஸ் வச்சு ஒரு சைட் டிஷ் தொட்டுக்க. வடை நல்லா இருக்கு. அரிசி மாவு, உளுந்து இல்ல, கோஸோட சாப்பிடு. அடுத்து நம்ம போற இடம் சென்னை. வாங்க. அது வந்து ஓரியோ மில்க் ஷேக்ஸ் எல்லாம் இருக்கு, அங்க போக வேண்டாம். அதுவும் ஜூஸ், கர்ட் ரைஸ், அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் இருக்கு. நம்ம எங்க போவோமா? சிஸ்டர் ரெடியா இருக்கீங்களா? இன்னும் கொஞ்ச நேரம் ஆகுமா? 12:30 தான் ஆன். நாங்க ஷார்ப்பா 12:30 உள்ள வந்துட்டோம். அதனால கொஞ்ச நேரம் ஆகுமா ரெடி ஆக. நம்ம கடைசியா வந்து பேஜோ சாப்பிடுவோம். இப்ப முன்னாடி போலாம். திருச்சியில ஒண்ணுதான் இருக்கு. அதுல வரகு சிக்கன் பிரியாணி, ப்ரொக்கோலி, நவதானிய புட்டுலாம் இருக்கு. ஏய், பார்சல் இருக்குப்பா இங்க. அந்த வரகு சிக்கன் பிரியாணி, வரகு சிக்கன் பிரியாணி எனக்கு சூடா இருக்கனால கொழுக்கட்டை மாதிரி இருக்கும். ஆனா டேஸ்ட் வந்து அப்படிதான் இருக்கு. நல்லா, நோ ப்ராப்ளம். ஆனா எனக்கு நீங்க தட்டு ஃபுல்லா வைக்க வேண்டாம், நான் ஃபுல்லா பே பண்ணிடுறேன். ஏன்னா நான் எல்லாத்தையும் சாப்பிடணும், முழுசா சாப்பிட முடியாது. இல்ல, நீங்க நிறைய வச்சிருந்தீங்க, அந்த குவான்டிட்டி எனக்கு வேண்டாம். ஆமா, நான் பே பண்ணிடுறேன். ஆனா நீங்க எனக்கு கம்மியாவே தாங்க. எவ்வளவு? வரகு சிக்கன் பிரியாணி 150. வரகு சிக்கன் பிரியாணி 150. நம்ம வந்து குவான்டிட்டி கம்மியா வாங்கிக்கிறோம். ஆனா நீங்க இங்க வந்தீங்கன்னா நிறைய தான் இருக்கும். நான் வந்து ஃபுட் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு வாங்குறேன். போதும் போதும் சிஸ்டர், போதும். வரகு சிக்கன் பிரியாணி. அது என்னது? தால்ச்சாவா? பக்கா திருச்சி தால்ச்சா, திருச்சியோட தால்ச்சா. இதோட இன்னும் கொஞ்சம் இருக்கும்ல குவான்டிட்டி யூசுவலா? ஆமா மேம். போலாம். பார்க்கிங் பாத்தீங்க அப்படின்னா ராணிமேரி காலேஜ், அப்புறம் இங்க ஒரு ஸ்கூல் இருக்கு, அப்புறம் ஒரு எல்லாத்துக்குமே ரூட் போட்டிருக்காங்க. 2 வீலர்ல வரவங்க உள்ளே வந்து பார்க் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுன்னா ஜெஜா ஆயிடும் நினைக்கிறேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி சொல்றேன். இது கொஞ்சம் குழைவான பிரியாணி. இது வந்து வரகரிசின்றனால கொஞ்சம் குழைவா இருக்கு. டேஸ்டா இருக்குடா, சூப்பரா இருக்கு. டேஸ்ட் சூப்பரா இருக்கு. குழந்தைங்களோட வந்தீங்கன்னா வாங்கிட்டாங்க. ஏன்னா வரகரிசி யூஸ்வலா நம்ம வீட்டுல செய்யறது இல்ல. வர்த்து. இது ஒரு மாதிரி ஸ்டைலா இருக்கு. யூஸ்வல் பிரியாணி வர வரையா உதிரி உதிரியா இருக்கும். இது வந்து கொஞ்சம் குழைவா, வாயில வச்சோன்னா கரைஞ்சு உள்ள போகுது.
தால்ச்சாவோட தராங்க, பருப்பு தால்ச்சா, தயிர் பச்சடி. 150 ருபீஸ். குவான்டிட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். அடுத்த டிஷ் போலாம். சோறு ரெடியா இருக்கு, பட் இடியாப்பம் கொஞ்சம் லேட் ஆகும்னாங்க. அதனால நம்ம இன்னொரு கவுண்டர் பார்த்துட்டு இடியாப்பத்துக்கு வரலாம். நான் வந்தே ஆகணும்னு கலாத்தி மேம் தான் என்ன வர வச்சாங்க. மேம் சொல்லுங்க. சூப்பரா இருக்கு, நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. உணவும் ருசியா இருக்கு, தரமாவும் இருக்கு. சரி, இதை பத்தி சொல்லுங்க. இந்த நகர்ப்புறத்துல இருக்கிற சுய உதவி குழு பெண்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் அவங்கவுங்க மாவட்டத்துல இந்த மாதிரி உணவு தயார் பண்ற வேலையை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா சென்னையில தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் என்னென்ன ஸ்பெஷலைஸ்டு ஐட்டம் இருக்கோ அதெல்லாம் இங்க வச்சு கொடுத்து ஒரு நல்ல ஒரு உணவு திருவிழா ஃபெஸ்டிவல் பண்ணலான்றது மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சூப்பர். கிட்டத்தட்ட எல்லா மாவட்டமும் இருக்கும் போல. எல்லா மாவட்டங்களும் இருக்கு. 37 மாவட்டங்களும் இதுல பங்கேற்கிறாங்க. அவங்கவுங்க மாவட்டங்களும் என்னென்ன ஸ்பெஷாலிட்டி இருக்கோ அந்த ஸ்பெஷாலிட்டியை இங்க செஞ்சு கொடுக்குறாங்க. இங்கே பின்னாடியே குக் பண்றாங்க. குக்கிங், ஆமா. எல்லாமே இங்க ரெடி டு குக் இருக்குது, லைவ் குக்கும் இருக்குது. சோ அந்த மாதிரி பிரிச்சு ஜோன் வைஸா பிரிச்சு பண்ணிருக்காங்க. சூப்பர் மேம். தரமா கொடுத்துருக்கீங்க. சொல்ல வரேன், நல்லா சாப்பிட்டுட்டே வரேன். எல்லாமே குவாலிட்டி கிளீனாவும் பண்றாங்க. பிரைசிங்குமே ஓரளவுக்கு ரொம்ப டீசென்டா அஃபோர்டபுள் ரேட்ல இருக்கு. குவான்டிட்டியும் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது. சோ இது ஏற்பாடு பண்றதே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆமா, ரொம்ப கிரவுட் பிரச்சனை வராம நீட்டா ரொம்ப நல்லா இருக்கு. சோ எல்லாருமே தாராளமா வரலாம். கார்டு ரீசார்ஜ் பண்ணிக்கிட்டு திருப்பி பேலன்ஸ் இருந்தா கூட நீங்க ரீடம் பண்ணிக்கலாம், ஒண்ணும் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருந்தாலும் வாங்கிக்கலாம், கேஷ் வாங்கிக்கலாம். சூப்பர் ஐடியா. அதனால சென்னை மக்களே இதை தவற விடாதீங்க. செவ்வாய்க்கிழமை வரைக்கும் தான் இருக்குது. என்ஜாய் பண்ணிட்டு போங்க, சாப்பிட்டு போங்க, ருசிச்சுட்டு போங்க. டைமிங்கும் சொல்லிடுங்க. காலையில 12:00 இருந்து நைட் 8:30 வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எல்லா ஐட்டமும் ரெடியா நல்லா கிடைக்குது. ரீசனபிளா அவைலபிளா இருக்கு. காலையில 12:30 லஞ்சுக்கு வந்தீங்கன்னா அப்படியே பீச்ல விளையாட்டு திரும்பி டின்னர் சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போலாம். நல்ல பிளானிங்கா இருக்கும். இப்ப சென்னை மக்கள் எல்லா மாவட்டங்கள்ல இருந்தும் இங்க இருந்திருப்பாங்க. சோ அவங்க மாவட்டத்துடைய சாப்பாடை மிஸ் பண்ணுவாங்க. சோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை இங்க பயன்படுத்திக்கிட்டு அவங்க சூப்பரா செமையா சாப்பிட்டு போலாம், என்ஜாய் பண்ணிட்டு போலாம். குழந்தைகளோட வாங்க, என்ஜாய் பண்ணுவீங்க. ஆமா. தேங்க்யூ சோ மச் மேம். தேங்க்யூ. ஆக்சுவலா நம்ம மகளிர் நிறைய பண்றாங்க. அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஷர் இல்லாத இருக்கு. நமக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்குமா, நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்களா டவுட் உண்டு. அதை கலையணும் அப்படிங்கறதுக்காக நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நமக்கு நல்ல 38 மாவட்டமும் இருக்கு. நாங்க நகர்ப்புறனால சென்னையும் அதுல உண்டு. ஸோ இது இன்னும் வருஷம் டெவலப் பண்ணலாம்னு ஐடியால இருக்கோம். தேங்க்யூ ஃபார் விசிட்டிங் திஸ் ஆல்சோ. தேங்க்யூ சோ மச் மேம். உணவும் ரொம்ப நல்ல தரமா இருக்கு. தேங்க்யூ ஃபார் தட். உங்களோட ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். லேடி இவ்ளோ பண்றது எனக்கு ஹாப்பியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். காலையில 12:30க்கு வந்தீங்க அப்படின்னா லஞ்ச் முடிச்சுட்டு ஈவினிங்கா பீச்ல போய் விளையாடிட்டு நைட் டின்னரையும் இங்கேயே முடிச்சுட்டு போலாம். எல்லாமே ஓரளவுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா தான் வச்சிருக்காங்க. குவான்டிட்டி நிறைய தராங்க. ஸோ ஃபேமிலியா உங்களோட வீக்கெண்ட்ஸையும் சரி, இப்போ ஹாலிடே சீசன் வேற, மண்டே டியூஸ்டே எல்லாம் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஒரு அருமையான ஸ்பாட். ஸோ மறக்காம வாங்க. டியூஸ்டே வரைக்கும் தான் இருக்கு. நான் சண்டேவே இந்த வீடியோ போட்டிருப்பேன். கரூர்ல தோல் ரொட்டி அப்படின்னு ஒரு ஐட்டம் இருக்கு. அது மட்டன் கிரேவியோட தராங்க. தோல் ரொட்டினா அது எப்படி இருக்கும்? தோல் ரொட்டி இது அரிசி மாவுல பண்றது. இதோட மட்டன் கிரேவி சைட் டிஷ். ஸோ நாங்க ஆக்சுவலா ஒரு கறி தோசை வாங்க போய் எங்களுக்கு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. ஹாஃப் அன் ஹவர்ல அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ் லேட் ஆயிடுச்சு. பின்னாடி ஆள் இருக்காங்க மதுரை. இப்போ நான் கறி தோசை மதுரையில இருந்தோம். அதுவும் மதுரை தான். மட்டன் பிரியாணி அண்ட் இது கன்னியாகுமரி கிழங்கும் மீன் குழம்பும். இதை ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறேன். ஆனா கிழங்கு கொஞ்சம் கடிக்கிற மாதிரி இருக்கு. இன்னும் கொஞ்சம் வெந்திருக்கான். பட் டேஸ்டா இருக்கு. மீன் குழம்பு சூப்பரா இருக்கும். தேங்காய் அரைச்சு போட்ட மீன் குழம்பு. அடுத்து கறி தோசை. கறி விழுந்து இந்த பிளேவரை கொண்டு வந்துட்டாங்க. ஆனா மதுரை கறி தோசை அளவுக்கு கறி வைக்கல. அது மட்டும் கொஞ்சம் கம்மி. அந்த டேஸ்ட் என்னாச்சு? அதேதான். அந்த அளவுக்கு கறி வைக்கல. பட் டேஸ்ட் மதுரை கறி தோசை டேஸ்டே இருக்கு. அடுத்து நம்ம மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணுவோம். தால்ச்சா கூட இருக்குதா? மட்டன் பிரியாணி ஒர்த்து. கத்திரிக்காவும் கொடுத்துருக்காங்க.
சூப்பரா இருக்குல்ல, அதான் நானும் சொல்றேன். மட்டனும் நல்லா இருக்கு. அந்த மதுரை ஸ்டைல் மட்டன் இருக்குல்ல, அப்படியே அடியில கருப்பா இருக்கும். அந்த பிளேவர் வந்து மதுரை திண்டுக்கல் சைட்ல தான் கிடைக்கும். பக்காவா கறி தோசை, இன்னும் கொஞ்சம் தோசை வெந்திருக்கலாம், கறியும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கலாம். ஆனா டேஸ்ட் அல்டிமேட். இது பக்கா, எல்லாமே பாஸ். ஓகே, இந்த உருண்டை சாப்பிடலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம், அங்க பருத்தி பால், கம்பு பால், அதுவும் ஹெல்தி, ஏபிசி ஜூஸ், அந்த மாதிரி ஹெல்தி கவுண்டர். அதுக்கு அடுத்து இருக்கிறதும் ஹெல்தி கவுண்டர் தான். ஹெல்தி கவுண்டரா இருக்கிற நாளுமே காலியா இருக்கு. உணவு திருவிழாவிற்கு வந்திருக்கும் மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், தயவு செய்து சாப்பிட்டு முடித்த தட்டுகளை அந்தந்த குப்பை தொட்டியில், கருப்பு பேப்பர்ல கவர்ல வச்சிருக்க குப்பை தொட்டியில் தயவு செய்து போடுங்க. தயவு செய்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மாவு மட்டும் தான் வேக வச்சது, மத்தது எல்லாமே கடலை மட்டும் வறுத்து போட்டிருக்காங்க. மத்தது எல்லாமே பச்சை, அப்படியே ரா மெட்டீரியல்ஸ். பச்சையா இருக்குன்னு சொல்ல வந்தேன், ரா மெட்டீரியல்ஸ் அப்புறம் இங்கிலீஷ்ல மாத்திட்டேன். நல்லா இருக்கு. நாங்க ராணிப்பேட்டை மட்டும் கிரௌடா இருக்கும், காரணம் அங்க ஆம்பூர் சிக்கன் பிரியாணி போடுறாங்க. இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, கரூர் எல்லாமே ஹெல்தியான மில்லட்ஸ், ஜூஸ் இதெல்லாம் இருக்கு. தயவு செஞ்சு அங்கேயும் கொஞ்சம் போய் சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தியான விஷயம். நம்ம பிரியாணி கவுண்டர்லயே நிடக்கூடாது. ஓகே, போலாம் வாங்க. அந்த கவுண்டர் பக்கமே போக முடியாதுங்க, அங்க கோயம்புத்தூர் கவுண்டரா தான். கேரமல் பாயசமா, என்ன இப்படி டென்த் ஆக்குறாங்க நம்மள. அந்த எல்லாம் கிருஷ்ணகிரி, கோயம்புத்தூர் சைடுங்க, ஃபுல் கிரௌடா இருக்கு. நான் என்ன பண்றேன், நாளைக்கு என் பசங்களை கூட்டிட்டு வந்து என்ஜாய் பண்ணிக்கிறேன். இப்ப போய் நம்ம ஷாகி தூக்கடா சாப்பிடலாம், வாங்க போலாம். எப்பா என்னால முடியலடா, நடந்து ஃபுல்ல நடந்து வந்துட்டோம். இன்னொரு கவுண்டர் தான் இருக்கு. இங்க வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் கூட அரேஞ்ச் பண்ணிருக்காங்க, ஹேண்ட் வாஷ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, டீசெண்டா இருக்கு. ஆனா என்ன கொஞ்சம் கிரௌடு, லைன்ல நின்று தான் உணவு வாங்குற மாதிரி இருக்கும். பட் ஆனா உணவு நல்லா இருக்கு. நம்ம போய் இப்ப ஸ்வீட் சாப்பிடுவோமா? இது ரிடீம் பண்றதுக்கு அமௌண்ட் இருக்கான்னு செக் பண்ண முடியுமா? எவ்வளவு இருக்குன்னு தெரியாது, பாப்போம். 10 rupees. அப்போ ஓகே, கொடுத்துறீங்களா? 10 rupees. ஓகே பாருங்க, 10 ரூபா மிச்சம் இருந்தா கூட நம்ம வாங்கிக்கலாம். சோ நீங்க தாராளமா வந்து 2000 லெவல் கூட பில் பண்ணிக்கோங்க. தாராளமா சாப்பிட்டுட்டு மீதி பேலன்ஸ் எவ்வளவு இருக்கோ அதை காசா வாங்கிட்டு போயிடலாம். ஓகே, 500 ரூபாய். தேங்க்ஸ் சிஸ்டர். ஓகே, அது நீங்களே வச்சுக்கலாம். சோ நான் 10 rupees தான் மிச்சம் இருந்தது, 10 ரூபா கூட விடாம மிச்சம் வாங்கிட்டேன். வாங்க போவோம். ஃபைனலா ஒரு பிரவுனி, ஒரு ஜார் கேக் கூட முடிச்சுட்டேன். நான் ஷாகி துக்குடாக்காக தான் வந்தேன். ஷாகி துக்குடா அங்கேயே முடிஞ்சிருச்சான். மை பேட் லக். இட்ஸ் ஓகே, இன்னொரு நாள் நாங்க வந்து திங்கள் இல்ல செவ்வாயில வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்கோம். அருமையா இருந்தது. ஃபேமிலியா வந்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா உணவு பிரியர்களா இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பரான ஸ்பாட்டா இருக்கும். ஒரு பட்ஜெட்ல ஃபேமிலியா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போலாம். கம் அண்ட் ட்ரை. 24 வரைக்கும் இருக்கு. அதாவது புதன்கிழமை கிறிஸ்மஸ்க்கு முந்தின நாள் வரைக்கும் இந்த ஈவென்ட் நடக்குது. இந்த வீடியோவை நீங்க சாட்டர்டே ஆர் சண்டே பாத்துட்டு இருப்பீங்க. என்னைக்கு பாக்குறீங்களோ அடுத்த நாளே, அடுத்த நிமிஷமே கிளம்பி போனீங்கன்னா என்ஜாய் பண்ணலாம். காலையில 12:30 மணில இருந்து சாயங்காலம் 8:30 மணி வரைக்கும் மெரினா பீச்ல, ராணி மேரி காலேஜ்ல பார்க் பண்ணலாம், லேடி வில்லிங்டன் ஸ்கூல்ல பார்க் பண்ணலாம், 2 வீலர்ஸ் எல்லாம் பீச்லயே பார்க் பண்ணலாம். ஸோ பார்க்கிங் பிரச்சனை எல்லாம் எதுவுமே இருக்காது, வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. ஆனா இந்த ஃபுல் லென்த் நீங்க சாப்பிட்டு 4 மணி நடந்தீங்கன்னா சிரிச்சிரும், அந்த அளவுக்கு கவுண்டர் பெருசா இருக்கு. வீடியோ நிச்சயமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம யூடியூப் சேனல் டேஸ்ட் வித் லைக், கமெண்ட், ஷேர் கூட, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.